இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் தான் பேட்டிங் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஆரம்பமே கொஞ்சம் சொதப்பலாதாங்க இருந்துச்சு. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பாலே ஆச்சர் ஓவர்ல டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராவிஸ் கட்டும் 18 ரன் அவுட் ஆகி ஒரு ஷாக் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்த கேப்டன் இஷான் கிஷான் வேற லெவல்ல விளையாடினாரு. அவர் வந்து 44 பாலுக்கு 91 ரன் அடிச்சு 8 4ம் 6 6 அடிச்சு 9 ரன்ல அவரோட செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட கிளாசன் ஒரு 40 ரன் அடிச்சு சூப்பராகவே சப்போர்ட் கொடுத்தாரு இஷான் கிஷானுக்கு. அதுக்கப்புறம் வந்த நிதிஷ்குமார் ரெட்டி 28 ரன்னு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் எல்லாரும் சின்ன சின்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால எஸ்ஆர்ஹெச் வந்து 216ன்னு சொல்லி ஒரு பெரிய டோட்டலை செட் பண்ணாங்க. 217 டார்கெட்டை சேஸ் பண்ண களத்தில் இறங்கின ஆர்ஆர் ஸ்டார்டிங்லே அவங்களுக்கு பெரிய அடி விழுந்துருச்சு. பிரபுல் எங்கேக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாங்க அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்து ஆர்ஆரோட டாப் ஆர்டரை காலி பண்ணிட்டாரு. ஆர்ஆர் 9 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து ஒரு மோசமான நிலைமையில இருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜாவும் பெரேராவும் சேர்ந்து 118 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பெரிய லாஸ்ல இருந்து ஆர்ஆரை சேவ் பண்ணாங்க. ஆர்ஆருக்காக பெரேரா 69 ரன்னும் ஜடேஜா வந்து ஒரு 45 ரன் அடித்து கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. சஹீப் ஹுசேன் சொல்லி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர் 4 விக்கெட் எடுத்து செம்மையாக பவுலிங் போட்டார். எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு செம்ம பிளானிங்கோடு வந்திருந்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மேட்சை 57 ரன்னில் வித்தியாசத்தில் வின் பண்ணி இப்போ சூப்பரான ரன் ரேட்டோட ஒரு டாப் 4க்குள்ளே போயிட்டாங்க. இதுபோல் கிரிக்கெட் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.